இன்ஃபேக்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப புஷ் பண்ண ரீசன் சொன்னா, ரீசெண்டா என் ஃப்ரெண்டு அவனோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருந்தான். ஆக்சுவலா நல்ல சேல் மாதிரி தான் இருக்கும். 2015ல கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபான்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா. இந்த பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை அவனால் விற்கவும் முடிஞ்சது. இதுக்கு நடுவில் அவனால ரெண்டல் இன்கமும் அதுல இருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது, டே இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியோ 2 மடங்குன்ற வேல்யூல என்னால விற்க முடிஞ்சது. லோன் எடுத்து தான் வாங்கினேன். ரொம்ப பெருசா நானும் செலவு பண்ணல. ரெண்டல் இன்கமும் வந்தது. ஓவராலா பார்க்கும்போது சூப்பர் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கு. எப்படியோ வித்துறேன்னு சந்தோஷமா பேசிட்டு இருந்தான். ஆனா இதோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்ததுனே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு ரியல் எஸ்டேட்டோ இல்ல ப்ராப்பர்ட்டியோ வாங்கி இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி வித்தப்போ 2 மடங்காச்சு 4 மடங்காச்சுன்னு சொல்றோம்ல, அங்கதான் ப்ராப்ளமே இருக்கு. அதை பார்க்கும்போது பெரிய ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இருந்தாலும் உண்மையான ரிட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இவ்வளவுதான் வந்திருக்கான்ற சர்ப்ரைஸ் தான் இருக்கும்னே சொல்லலாம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிட் ஃபண்ட்ஸ் போட்டுட்டு வரும். அதாவது வீட்டில் இருக்கவங்க கிட்ட சீட்டு கட்டுறோம்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சீட்டு கட்டிட்டு வரும். 20வது மாசத்துல ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு பெருசா வரும். இல்ல நடுவுலையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பெரும்பாலான மக்களுக்கு இதுல உண்மையாவே நல்ல ரிட்டர்ன் தான் வருதா இல்ல ஏமாறமானே தெரியாம வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிறதுல ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் ஆல்ரெடி கேள்வியும் பட்டிருப்பீங்க. அதாவது வருஷம் தொடர்ந்து நீங்க 10,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் இல்ல 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. எந்த அமௌண்டா வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு 15வது வருஷத்துல இருந்து வாழ்நாள் முழுக்க, அதாவது அடுத்த 50 வருஷத்துக்கு தொடர்ந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டே வரும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா வெறும் 10 லட்ச ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா திரும்பி வர போறது வாழ்நாள் முழுக்க இல்லனா 50 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து வருஷம் 1 லட்சம் வரும். அதாவது 50 லட்ச ரூபாய் வந்திருக்கும். போட்டது என்னமோ வெறும் 10 லட்ச ரூபாய், நமக்கு வர போறது அதை விட 5 மடங்கு அதிகமா இருக்கு. இதை கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா இதுல ரிட்டர்ன்ஸ் பத்தி எதுவுமே பேசிருக்க மாட்டாங்க. போட்டதை விட 5 மடங்கு வருது, 6 மடங்கு வருதுன்னா மோஸ்ட் கேசஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட பிச்சே பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட கொடுத்தாலும், அதாவது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல சீட்டு கட்டுறதா இருக்கலாம், இந்த மாதிரியான பென்ஷன் பிளானா இருக்கலாம், எதை கொடுத்தாலும் அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன, அந்த ரிட்டர்ன்ஸ் நல்ல ரிட்டர்னா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம். இனிமே எந்த செல்லராவது நம்மள ஏமாத்த நினைச்சா நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்கணும்ன்ற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். நம்ம பண்ணக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஆக்சுவலா என்ன ரிட்டர்ன் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். இப்போ எஃப்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா 7% ரிட்டர்ன் இல்ல 8% ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது 8% அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இல்லனா பாண்ட்ஸ் போனீங்கன்னா 7ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதுல எது அதிகமா இருக்கோ இல்ல மற்ற கிரைட்டீரியா எல்லாம் மீட் பண்ணுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் அது பாஸ்ட்ல என்ன ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு போட்டுருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன எக்ஸ்ஐஆர்ன்றத பக்கத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டோ இல்ல சிட் ஃபண்டோ இல்ல இதர இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எல்லாம் கிளாரிட்டியே இருக்காது. அதாவது நீங்க போடுங்க 5 மடங்கு வருது 7 மடங்கு வருதுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இல்ல ஒரு செல்லர் கிட்ட போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா, தம்பி இதை நீ முன்னாடியே வாங்கி இருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினாரு, இன்னைக்கு அது 3 மடங்கு ஆயிடுச்சுன்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர ஆக்சுவலா என்ன ரிட்டர்ன் வந்ததுன்றத சொல்லவே மாட்டாங்க. ஒரு ஆக்சுவல் சிம்பிள் கேம்ல இருந்து ஆரம்பம். இன்ஃபோசிஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பாப்புலரான ஸ்டாக்னே சொல்லலாம். 1999 அப்போ ஸ்பிளிட் அட்ஜஸ்டட் பிரைஸா பாத்தீங்கன்னா 12 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல 1000 ரூபாய்க்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது ஆரம்பத்துல வெறும் 1 லட்ச ரூபாய் மட்டும் ஒரு நபர் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், இதை ஆனுவலைஸ்டா கணக்கு பண்ணா அது சிஏஜிஆரா இல்ல எக்ஸ்ஐஆரா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ்ன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷனை போட்டு ஆக்சுவலா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்ன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுக்கான பதில இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல பார்த்த என்னோட ஃப்ரெண்டோட கேஸே எடுத்துப்போம். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை 2015ல கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கு. ஆனா மொத்தமே கை காசு போட்டு வாங்கல. ஒரு பகுதி தான் அவர்கிட்ட இருந்த ஆக்சுவல் அமௌண்ட்டும், மீதி இருக்க எல்லாமே ஹவுசிங் லோன் போட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு மாசம் இஎம்ஐயும் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், ஆரம்பத்துல பண்ணக்கூடிய இன்டீரியர் வேலைன்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு அமௌண்ட்டை கை காசா நம்ம போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட்டும் 3 லட்சத்து சில்ட்ரன் அளவுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியும் இன்னொரு 3 லட்சத்துக்கு ஆரம்பத்துல இன்டீரியர்ஸும் இதர செலவுகளும் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆரம்பத்துல நம்ம கையில இருந்து போன காசு. அதே மாதிரி லோனுக்கு கட்டக்கூடிய இஎம்ஐயும் நம்ம கையில இருந்து போற காசு தான். இது ஆரம்பத்துல போகாம ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து பல வருஷத்துக்கு போயிட்டு இருக்கும். அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ரெண்டல் இன்கமும் வந்திருக்கும். இதுவும் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ரிட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம கையில இருந்து என்னெல்லாம் பணம் போச்சு, நமக்கு என்ன மொத்தமா வந்ததுன்றத வேற பீரியட்ல வேற டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால எக்ஸ்ஐஆர்ன்றதான் கரெக்டான மெட்ரிக்கா இருக்கும். இப்போ இதோட ரிட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறது இந்த டூல்ல இந்த சினாரியோ எல்லாத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வரும். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டுட்டு என்ன டேட் எவ்வளவு அமௌண்ட்னு ஆட் பண்ணிட்டே வரும். அதே மாதிரி லோனுக்கு இஎம்ஐ கட்டிட்டு வரனாலும் அதுவும் நம்ம கையில இருந்து போது அதையுமே இன்வெஸ்ட்மெண்ட்னு மார்க் பண்ணி எப்போ லோன் ஆரம்பிச்சது, எவ்வளவு அமௌண்ட், எத்தனை மாசம் வரைக்கும் கட்டுறோன்றதை என்டர் பண்ணும். அடுத்து நம்ம வரக்கூடிய இன்கம் எல்லாம் வித்ட்ரான் மார்க் பண்ணிட்டு என்ன அமௌண்ட் எவ்வளவு வட்டி வந்திருக்குன்றத ரெண்டல் இன்கமும் போட்டுக்கலாம். இந்த கேஸ்ல மாசம் ஆவரேஜா 16,000 ரூபாய் வந்திருக்குன்றத அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு என்னெல்லாம் காஸ்ட் இருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியா கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 9.5%
எக்ஸ்ஐஆர்ஆர் வந்ததா சொல்லும். யூசுவலா 6-7% குறைவா ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வருதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டியை விட மோசமானதுன்னு சொல்லலாம். அதாவது கஷ்டப்பட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போறது பதிலா ஒரு நல்ல பேங்க் டெபாசிட்ல போட்டாலே 7-7.5% வரைக்கும் ஈஸியா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு. அதனால நம்ம என்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னாலும் ஆனுவலைஸ் ரிட்டர்னா லாங் டர்ம்ல அது என்ன கொடுத்ததுன்றத கண்டிப்பா கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த கேஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு 9.5% மேல கொடுத்துருக்கு. அதாவது நார்மல் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸா இருந்தாலும் ஒரு நார்மல் நிஃப்டி 50 ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் ஆவரேஜா 10-12% வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்கும். இப்போ இந்த லோனோ இல்ல இஎம்ஐயோ செல்லிங் ஃபார்மாலிட்டியோ இல்ல செல்லரை தேடுறதுக்கான 6-7 மாச ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு எந்த கஷ்டமுமே படாம இதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்க முடியும். அதுக்காக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கம்மியான ரிட்டர்ன் கொடுக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் 9 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல டபுள் ஆச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் பார்க்காம ஆனுவலைஸ்டா என்ன பண்ணுச்சுன்னு தெரிஞ்சதுனால தான் இதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸை ஈஸியா எடுத்துக்க முடியுமா இல்லையான்றதே கம்பேர் பண்ண முடியும். இப்போ இன்னொரு ரொம்ப காமனான ஹவுஸ் ஹோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சீட்டு கட்டுறது. அதாவது மாசம் மாசம் கட்டிட்டே வரும், 20 மாசம் தொடர்ந்து கட்டிட்டு வரும். ஆனா வேற அமௌண்ட் வேற மாசம் கட்டும். வேணும்னா நடுவுல எடுத்துக்கலாம், இல்ல கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம்ன்றத இந்த சீட்டு கட்டுறதோட கான்செப்ட். இங்கேயும் டிஸ்கிரீட்டா வேற அமௌண்ட்டை வேற பீரியட்ல கட்டுறதுனால எக்ஸ்ஐஆர்ஆர் தான் கரெக்டான மெட்ரிக் சொல்லும். இதையுமே நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு கட்டுறீங்கன்றதை இன்வெஸ்ட்மெண்ட் என்டர் பண்ணிட்டே வாங்க. எந்த மாசம் வித்ட்ரா பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டையும் போடுங்க. மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு எக்ஸ்ஐஆர்ஆர் வருதுன்றதை கால்குலேட் பண்ணலாம். மோஸ்ட் கேசஸ்ல கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு அதுவும் ப்ராப்பரா ரன் பண்ற சீட்டா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 12-15% வரைக்கும் வரும். ஒருவேளை நம்ம ரொம்ப முன்னாடியே எடுத்திருந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸும் ரொம்ப குறைவா தான் வரும். ஆக்சுவலா நீங்களோ இல்ல உங்க ஃபேமிலியோ சீட்டு கட்டுற பழக்கம்னா உண்மையாவே அதுல இருந்து என்னதான் ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை கால்குலேட் பண்ணி பாருங்க. முன்னாடி ஒரு சீட்டு போட்டிருப்பீங்களா, மாசம் எவ்வளவு கட்டினீங்க எவ்வளவு எடுத்தீங்கன்றதை கால்குலேட் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு அது டீசென்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை தொடர்றதுல பிரச்சனை கிடையாது. அந்த டீசென்ட் ரிட்டர்ன்ஸ்ன்றதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த 7% இன்ஃப்ளேஷன் ரேட் இல்லைன்னா 7% எஃப்டி ரேட். 7%க்கு மேல வந்ததுன்னா அது ஒரு டீசென்ட்டான ரிட்டர்னா எடுத்துக்கலாம். இப்போ அதிக மக்கள் ஏமாறக்கூடிய இந்த கேரண்டீட் பென்ஷன் பிளானையும் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது தொடர்ந்து 10 வருஷத்துக்கு வருஷம் 1 லட்ச ரூபாய் கட்டிட்டே வரீங்க. அங்கிருந்து 5 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க, அதாவது எதுவுமே கட்ட மாட்டீங்க. அந்த 15வது வருஷத்துல இருந்து தொடர்ந்து 50 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது பேப்பர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு, 10 லட்ச ரூபாய் கட்டியிருக்கீங்க, 50 லட்ச ரூபாய் மொத்தமா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இதை கேட்கறதுக்கு 5 மடங்கு அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு தோணுது இல்ல. இதோட ஆக்சுவல் எக்ஸ்ஐஆர்ஆர் 6%க்கும் குறைவா தான் இருக்கு. அதாவது நீங்க அந்த அமௌண்ட்டை வெறுமனே எஃப்டில போட்டிருந்தா கூட இதை விட அதிகமான ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா 1 லட்சம் வருஷம் ரிட்டர்ன் சொல்றாங்கல்ல, அதை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமா எடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அதனால நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலான எக்ஸ்ஐஆர்ஆர் தெரியாம என்னைக்குமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்றதுக்கு finboom.appன்ற வெப்சைட்ல ஃப்ரீயா இந்த எக்ஸ்ஐஆர் கால்குலேட்டர் உங்களால யூஸ் பண்ண முடியும். இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூயும் டேட்டையும் வித்ட்ராவலையும் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்குன்றதை கிளியரா பார்க்க முடியும். இப்போ ஆரம்பத்துல இன்ஃபோசிஸ் ஷேரோட எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். அதாவது 1999ல 12 ரூபாய் இந்த ஷேர் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. இது அப்படியே பார்க்கும்போது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்ல ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸா தெரிஞ்சாலும் இது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ்ன்றதால சிஏஜிஆரை யூஸ் பண்ணிப்போம். அதாவது ஒரு பாயிண்ட்ல வாங்கி இப்போ என்ன ரேட்ல இருக்கு இல்ல ஏதோ ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல அது என்ன விலையில இருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு கண்டுபிடிக்க சிஏஜிஆரை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான கால்குலேட்டரையும் இங்கேயே பார்க்க முடியும். 12 ரூபாயில இருந்தது இன்னைக்கு என்ன விலையில இருக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்றது நோட் பண்ணோம்னா சிஏஜிஆரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல 18% சிஏஜிஆர். அதாவது இன்ஃபோசிஸ்ல ஆரம்பத்துல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருந்தாருன்னா வருஷம் 18% ரேட்ல இது வளரும்ன்றது அர்த்தம். ஒருவேளை நம்ம டிவிடெண்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணி ஆவரேஜா ஒரு 2-3% அதிகமா வரும்னு போட்டாலும் 20-21% இருக்க சிஏஜிஆர் இந்த ஸ்டாக் கொடுத்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான ஹோம்வொர்க்கோ இல்ல ஆக்ஷனபிள் பாயிண்ட்னு சொன்னா ஒருவேளை நீங்க லோன் எடுத்தோ இல்ல அப்படியே டைரக்டா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ அபார்ட்மெண்ட்டோ வாங்கியிருக்கீங்கன்னா அதோட விலை இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்றதை அசியூம் பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸ்ஐஆர்ஆரோ இல்ல சிஏஜிஆர் வருதுன்றதை சிட்டியோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் நிறைய மக்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இருந்து என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதை ஓரளவுக்கு டேட்டா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க சீட்டு கட்டுற நபரா இருந்தாலும் உண்மையாவே உங்களுக்கு என்னதான் ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டூல்ல உங்களோட சிச்சுவேஷனை போட்டும் உடனே கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த சிஏஜிஆர் இல்ல எக்ஸ்ஐஆர்ஆர் பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு நினைச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி.